நம்ம வாழ்க்கையில இது ஒரு கிணறு மாதிரி இருக்குது, வெளியில வர முடியலையேன்னு தோணும். சில சூழ்நிலைகள் சிங்கக்குகை மாதிரி பயமா இருக்கும். சில நேரம் வாழ்க்கையே முடிஞ்சு போன கல்ற மாதிரி அமைதியா இருக்கும். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருவேன்னு மனசு கேட்கும். நீங்க புரிஞ்சுக்கோங்க, பகையாய் சகோதரர்கள் தூக்கி போட்ட கிணற்றிலிருந்து யோசேப்பு வெளியே வந்தார். எதிராளிகள் தூக்கி போட்ட சிங்க குகையிலிருந்து தானியேல் வெளியே வந்தார். எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணின கல்லறையிலிருந்து லாசரு வெளியே வந்தார். வேதம் சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறாரா. கவனிங்க, பிரச்சனைகள் வராத வாழ்க்கை யாருக்கும் இல்ல, ஆனா அதுலயே முடிஞ்சு போற வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கை இல்ல. தேவன் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு காரியமும் பிரச்சனையா முடியாது, அது விடுதலையா மாறும். கிணறு இருந்தாலும் தேவன் உயர்த்துவார், குகை இருந்தாலும் தேவன் காத்துக்கொள்வார், கல்லறை மாதிரி அமைதியா இருந்தாலும் தேவன் உயிர் கொடுப்பார். அதனால நீங்க சந்திக்கிற கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது முடிவு இல்ல. இன்னைக்கு நான் சிக்கிட்டேன்னு நினைக்காதீங்க, தேவன் என்னைய வெளியே கொண்டு வர போறாரு நம்புங்க. அப்ப உங்க பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்க விடுவிக்கப்படுகிற நாள் நெருங்குகிறது. எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து காத்திருக்கிற கர்த்தர் உங்களோடு. May God bless you.